ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு லேண்ட் வாங்குறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி. ஸோ இந்த டிடிசிபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எவ்வளோ பிளாட் லேஅவுட் போடுறவங்க எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம ரோட்ஸ் வச்சுருக்குறோம், அந்த பிளாட்ஸில் பிளாட்டோட கவுண்ட் என்ன அப்படின்றத ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு அந்த வரைபடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. தென் கவர்மெண்ட் வந்து அதை டேரெக்டாக கவர்மெண்ட்டில் இருக்கிற டிடிசிபி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக அந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற பிளாட்ஸ் எவ்வளோ இருக்குது, பிளாட்ஸ் கவுண்ட்ஸ் என்ன, பிளாட்ஸோட சைஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட் வந்து 30க்கு 40 இருக்குதுன்னா, ஸோ அதோட சைஸஸ் கரெக்டாக இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் பாட்டமில் இருக்கும். அது ஒரு 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட் நம்பர் இருக்கும். 270/2018 இல்லைனா வந்து 116/2000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிடிசிபி நம்பர். இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து அந்த லேஅவுட்டுக்குன்னு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த பிளாட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண விஷயம் இது. ஸோ இதை வந்து நீங்கள் வச்சு என்னென்ன பிளாட்ஸ் வாங்குது, பிளாட்ஸோட நம்பர் என்ன, எல்லாமே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து லேண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் நான் இதில் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.